கேக் காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு நமக்கு நல்ல 2 gift கொடுத்திருக்காங்க மக்கா. இது ஆளுக்கு ஒண்ணா எடுத்துக்கறங்க. ஏமா இங்க பாருமா, இந்த காம்படிஷன்ல கொஞ்சம் கலந்துக்க சொல்லி சொன்னதே என் ஃப்ரெண்டு தர்சன் தான். அதனால இந்த பெரிய கிஃப்ட் எனக்கு தாமா. இந்த மினி பிள்ளைக்கு இந்த சின்ன கிஃப்ட கொடுத்துக்கோங்க சரியா? நான் அந்த பெரிய கிஃப்ட் நான் தான் எடுத்துக்குவேன். இப்பயே சொல்லிவிட்டேன், என் மினி இந்த பெரிய கிஃப்ட்ல வரக்கூடாது. ஆன்ட்டி இதுல என்ன gift கொடுத்திருக்காங்க? நீங்க gift ஓபன் பண்ணி காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு தான பார்க்கலாம் நாங்க வந்திருக்கோங்க ஆன்ட்டி. இது கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்களேன், என்ன gift இருக்குன்னு பார்க்கலாம். ஏல பீட்ரு, உன் ஃப்ரெண்ட் மார்வெல்லாம் அந்த gift பிரிச்சு காமிக்க சொல்லி கேக்குறாவல, அது திறந்துதான் காமிங்கல செத்த. ஏம்மா அந்த பெரிய கிஃப்ட் எனக்கு, நான் அதை யாருக்கு கொடுக்க மாட்டேன். போமா, இது நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். அஸ்து பெஸ்ட், இந்த வீட்டுக்கு வரது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிறியா? எனக்கு தான் பெருசு வேணும். நம்புறே இல்ல நம்புறே பீட்ரு, தரல என்னங்க அந்த பெரிய gift எனக்கு தான். நம்புறே அந்த பக்கம் நம்புறே. நீ எவ்வளவு அடிச்சாலும் சரி, நான் அந்த கிஃப்ட விட்டு நகரவே மாட்டேன். என் கையை அந்த கிஃப்ட விட்டு எடுக்கவே மாட்டேன். எடுக்க மாட்டியா? இப்ப நல்ல மிதிக்கிறோம்ல அவனைய, நல்ல மிதிக்கிற அந்த வாங்கிக்க. இப்ப அப்படி நம்பியா? பெரிய gift எனக்கு தான், நான் தான் புடிச்சுக்குவேன். அந்த பெரிய gift நான் கொடுக்கவே மாட்டேன். ஏம்மா அது சாக்ஸ் காலை கழட்டிட்டு அப்படியே அந்த நாத்த காலை கொண்டு வந்து மூஞ்சில வைக்குதுமா. நாத்த மாத்த அங்க முடியல. சீ கரும நீயே வச்சு தொலைஞ்சுக்க. எனக்கு அந்த கிஃப்ட் வேணாம். இலே மக்கா, கருமம் பிள்ளைங்களா, எப்ப பாரு இப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க. இலே அவன் பெரியவன், அவனை எப்ப பாரு போட்டு அடிச்சு நொறுக்கிக்கிட்டே இருப்பான். முதுகுல 2 பணியாரம் வச்சாதே இவன் சும்மா இருப்பாளே. ஏடி மினி எந்திரடி. ஏம்மா என்னை மட்டும் எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவனை மட்டும் தான் நல்லா வச்சுக்குவீங்க. எங்க அப்பா நல்லா வச்சுக்குவாரு. என்ன எதுக்கு முதுகுல இப்ப சப்புன்னு அடிச்சுக்கலாம்? எருமை ஒன்னால அடி வாங்கினேன். பெரிய gift எனக்கு தான், நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. அந்த கிஃப்ட் எனக்கு தான் வேணும். நான் தரமாட்டேன் உனக்கு. போ, நான் கொடுக்கவே மாட்டேன். ஏமா பெரிய கிஃப்ட் எனக்கு தாமா. இல்ல மக்கா, 2 பேருக்கு யாருக்குமே பெரிய gift கிடைக்காதுல. நான் இந்த gift எல்லாத்தையும் எடுத்து உன் ஃப்ரெண்டுங்களுக்கே கொடுக்க போறேன். ஐயோ என்னடா இது, இங்க ஒரே கலவரமா இருக்குது. Oh my god, ஆன்ட்டி உங்களுக்கு என்ன gift வந்திருக்குன்னு பார்க்கலாம் நாங்க வந்தோம். பட் இங்க பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குது. ஆன்ட்டி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பேசாம நீங்க இவங்க 2 பேருக்கும் காம்படிஷன் வைக்க கூடாது ஆன்ட்டி. ஐ மீன் நீங்க காம்படிஷன்ல வின் பண்ணி தானே இந்த gift கிடைச்சது உங்களுக்கு. நீங்க இவங்க 2 பேருக்கும் காம்படிஷன் வைங்க. அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு பெரிய gift கொடுங்க. மக்களா எந்திரிங்க பிள்ளைகளா, இந்த பிங்கி சொல்றது கரெக்ட் தான். இந்த பிங்கி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் வச்சு அதுல யார் நல்லா வின் பண்றாங்களோ அவளுக்கு நல்ல பெரிய gift கொடுக்க சொல்றாங்க. அப்பன்னு சரிமா, நானும் கலந்துக்கிறேன். ஏமா நீ என்ன காம்படிஷன் நான் எல்லாத்தையும் நான் தான் வின் பண்ணுவேன். இந்த பீட்ரு இவனை விட நான் தான் வின் பண்ணுவேன். இல்ல மக்கா, உங்களுக்கு நான் இப்ப என்ன காம்படிஷன் வைக்க போறேன் தெரியும்ல? இங்க பாருங்க, உங்களுக்கு டிராயிங் காம்படிஷன் தான் வைக்க போறேன். இப்ப 2025 புது வருஷம் பிறந்திருக்குது மக்கா. அந்த 2025 சிறப்பிக்கிற மாதிரி நீங்க 2 பேரும் நல்ல அழகான டிராயிங்க வரைஞ்சு காட்டணும். அது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தேன். எது நல்ல அழகா இருக்குதோ அதுக்கு தான் இந்த பெரிய gift கொடுப்பேன். அப்ப சுமாரா இருக்கிறதுக்கு 2வது gift சரியா? இப்ப உங்க 2 பேருக்கு சண்டை வராதுல மக்கா? என்ன நீ என்னமா சொல்ற? இங்க பாருமா, நான் தான் கண்டிப்பா வின் பண்ணுவேன். சரி சும்மா வாயிலே வரைய சுட்டுக்கிட்டு இருக்காதியலுவோ. 2 பேரும் வரைங்க, யாருதான் நல்லா வரையலையேன்னு பாப்போம். இல்ல பீட்ரு நீங்க முதல்ல வரல. நான் மினிக்கு சப்போர்ட் பண்றேன். மினி, நான் கூட உனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுக்குறேன் மினி. நீ நல்லா வர சரியா? உனக்கு நான் கொஞ்சம் ஐடியாலாம் கொடுக்குறேன். காலை காமி, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். 2025 தானே, நியூ இயர் டிராயிங் செம்மையா வரையலாம். நல்லா வர, நான் சொல்ற மாதிரி வர. டேய் மச்சான் பீட்ரு, நீ எதுக்கு கவலைப்படாதடா, நான் இருக்கிறேன்டா, நான் சப்போர்ட் பண்றேன்டா. உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல அந்த டிராயிங்கே நீ வர. நம்ம லாஸ்ட் டைம் வரைஞ்சோம்ல, அதை அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டு நீ வரைஞ்சிரு சரியா? ஏமா ஃபர்ஸ்ட் நானே வரையறமா. இந்த பிள்ளை இருக்குதுல மினி, என்னை எப்படி அடிச்சு நொறுக்குச்சு. அவ முன்னாடி நான் நல்ல ஒரு சூப்பரான டிராயிங்க வரைஞ்சு காமிச்சு இந்த பிள்ளை மூஞ்சில கரிய பூசறனா என்னன்னு மட்டும் பாருமா நீ. இல்ல பீட்ரு என்னல உன்னை டிராயிங் வரைய சொன்னா வீட்ல இருக்கிற அண்டா குண்டானலாம் தூக்கிட்டு வந்து வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன்? எம்மா நான் நல்ல பெருசா ஒரு நிலா ஒண்ணு வரையணுமா. அதுக்கு சும்மா கையில எல்லாம் வரைஞ்சா கோணல் மணலா போயிடும், அப்புறம் கோண நிலாவா போயிடும். அதனாலதான் இந்த தட்டோர் எடுத்துட்டு வச்சு வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க செத்த பேசாம இருக்கீங்களா? என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்களோ நீங்க கொஞ்சம் வாய முடிட்டு பேசாம இருங்க. நான் வரைஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தியல்ல 2 தட்டையை வச்சு நல்ல இப்படி லைனை போட்டோன்னு எப்படி அழகான நிலா வந்துருச்சுல. இதுக்குதான் இந்த தட்டை எடுத்துட்டு வந்தேன். இல்ல ஆம்பளை பீட்ரு நல்ல தம்ல வரைஞ்சிருக்கேன். வர நல்ல அழகான நிலா வரைஞ்சிருக்கேன். இதை வச்சு நீ என்ன பண்ண போற? ஏன் நல்ல நிலாவை வரைஞ்ச போட்டு ஏழை மேலையும் சொல்லி அசிங்கமா கோட்டை போட்டுக்கிட்டு தெரியுறான் இவன். ஏம்மா நான் வரையிறப்ப நொய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதியம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இப்போ ஒரு டிசைனா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா? இது 2025 நியூ இயர் பெயிண்டிங் தானே கேட்டிருக்கிய, அதுக்கேற்ற மாதிரிதான். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவுட்லைன் எல்லாம் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நீங்க நிறைய ஸ்கெட்ச் எல்லாம் கொண்டு தந்தியல்ல, அதுல நான் இந்த மாதிரி ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். இது பிரஷ் பென், இது வரையறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும், சீக்கிரமா நல்லா பெயிண்ட் அடிச்சு விட்டுறலாம். அதுக்கு தான் நான் நிலாக்கு சும்மா கருப்பு கலர் வெள்ளை கலர் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் கொடுத்தா ஒரு மாதிரியா தெரியுமாக்கு. ஏன் நிலா எப்பவுமே நல்ல
கலர்ஃபுல்லா தான் இருக்கும். அதனால வந்து நல்லா இருக்கிற கலர் கட்சியிலே நல்லா அழகழகான கலர் கட்சியை எடுத்து கொடுத்து வச்சிருந்தேன். அது ஃபர்ஸ்ட் நான் ஒரு 4 கலர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து ஸ்கை ப்ளூ கலரை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கலர் கொடுத்து விட்டுருவோம். இந்த மாதிரி பாதி பாதியா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கிட்டு அப்புறம் கீழே இருந்து மேல ஒரு பக்கமா அப்படியே அடிச்சுக்கிட்டே வந்தோம்னா அழகா வந்துடும். சும்மா கிறுக்கிலாம் வைக்க கூடாது, நீட்டா அடிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கு. அப்புறம் வந்து இந்த வயலட் கலர் எடுத்துட்டு அதை பாதியா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அடிச்சு விட்டுருவோம். இப்படி ஒரு டுபாக்கூர் நிலாவை நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஜனனி நீ இப்படி ஒரு நிலாவை பார்த்திருக்கிறியா? அந்த பீட்டர் எப்படி அசிங்கமா வரைஞ்சிட்டு இருக்கா பாரு. எனக்கு அந்த நிலா பிடிக்கவே இல்ல. வேஸ்ட் என்னமோ மாட்டுக்கு கொம்பு வச்ச மாதிரி இருக்குது. எட்டி மினி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி, நான் வரைஞ்சே முடிக்கல. நான் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாரு உன் முகரை குத்துறனா என்னன்னு பாரு. சும்மா தேவையில்லாம என்னை வம்பெழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏமா அந்த மினியை வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுவோமா? சும்மா இருவண்டி, எவனு சும்மாவே இருக்க மாட்டான். அந்த மினி எப்ப பாரு இவனோட வம்பெழுத்துட்டு இருக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு. நீ சீக்கிரம் வரடா. சரிம்மா, நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய நிலா போட்டிருக்கேன்லம்மா, அதுல இருந்து நல்ல ஒரு 3 ஹார்ட் தொங்குற மாதிரி அப்படியே வரைஞ்சு விட்டுருக்கிறேம்மா. சரியா, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படியே ஹார்ட் வந்து நிலாவில இருந்து தொங்குற மாதிரி வரைஞ்சிட்டு இந்த ஹார்ட்டுக்கு நம்ம என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம். ரெட் கலர் கொடுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனா கரெக்டா அந்த ரெட் கலர் பிரஷ் பண்ண மட்டும் இருக்காது. இந்த மினிலே எடுத்துட்டு ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாள். சரி, அப்ப இருக்கிற கலர்ல கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி கலரா எடுத்து கொடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கோடு போட்டிருக்கிறோம்னா அது ஒரு கோட்லயும் ஒரு நம்பர் எழுதுனேன். ஃபர்ஸ்ட் வந்து 2025 அப்ப எழுதிட்டு பார்த்தோம்னா 2025 வந்துரு. இதுதான் நியூ இயர் பெயிண்டிங்க்கு நான் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கேன். ஒரு நிலால 3 ஹார்ட் தொங்கும், அதுக்கு கீழே 2025 வருஷம் தொங்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஸ்டார்ஸ், ஃபிளவர்ஸ் என்ன வேணாலும் சுத்தி வேற நம்ம போட்டுக்கலாம். நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்குமே. இது என்னோட நீட் அண்ட் சிம்பிளான நியூ இயர் டிராயிங். இது எப்படி இருக்குது மட்டும் எல்லாரும் சொல்லுங்க மக்கா. இது என் பேர் கொஞ்சம் கீழே எழுதி வச்சிடறேன். ஏமா இந்த நியூ இயர் டிராயிங் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுமா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கிறேன், சூப்பரா வரைஞ்சிருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். நீங்களும் வரைஞ்சு உங்க வீட்டுல மாட்டி வச்சுக்கோங்க. நானும் எங்க வீட்டுல மாட்டி வைக்க போறேன். இதெல்லாம் ஒரு டிராயிங், குப்பை டிராயிங், நல்லாவே இல்ல. இப்ப இந்த மினி வரையணும் பாரு, சும்மா அல்டிமேட்டா எப்படி வரையணும் மட்டும் பாரு. இந்த பீட்டரை எப்படியாச்சும் தோக்கடிச்சு இந்த பெரிய கிஃப்ட் நான் தான் வின் பண்ணுவேன். அதுக்கு மேல நல்ல லைன்ல என்ன தோரணம் கட்டின மாதிரி லைன்ஸ் போட்டு விட்டுக்கலாம். அப்புறம் அதுல இருந்து நல்ல குண்டு பல்பு தொங்குற மாதிரி ஒரு டிசைனை போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஐயோ சனனி, நீ தான் ஐடியா கொடுக்கணும்னு சொன்னீங்க, ஐடியா கொடுவேன். நீ நல்லா தான் வரைஞ்சிட்டு இருக்கிற மினி, நீயே வரனால சூப்பரா இருக்கு. அப்புறம் நான் ஏதாவது சொல்லி நீ ஏதாவது சொரப்பி வச்சிடாத. சரி, எனக்கு இந்த ஹாப்பி நியூ இயர் இந்த மாதிரி டபுளா எழுத தெரியும். அந்த மாதிரி நான் எழுதி வச்சுக்கிறேன். ஹேப்பி HAPPY ஹாப்பி. அப்புறம் நியூ இயருக்கு NEWYEAR அப்படி போட்டு வச்சுட்டோம்னா நம்ம பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். ஏ மினி, என்னது நியூ இயரா? அது என்ன மாதிரியே தெரியலையே, எம்ம மாதிரி இருக்குது. நல்லாவே இல்ல பாக்குறதுக்கு. வேஸ்ட். நீ சட்ட சும்மா இருக்கிறியா? உன் டிராயிங் நான் குறைச்சேன்னு சொல்லி நீ ஏன் டிராயிங் ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்ப. நானும் அதில் காதுல வாங்கிக்கவே மாட்டேன். நான் பாரு அழகா வந்து ஹாப்பி நியூ இயர் எழுதிட்டு அது கீழே வந்து 2025 எழுதிக்கிறேன். சரியா, எழுதிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணிக்க போறேன்னா சூப்பரா வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் 2 வரைஞ்சுக்கிற போறேன். இது நியூ இயர்க்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாவல்ல, அது நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் வந்துச்சுன்னா அதெல்லாம் 2 கிஃப்ட் வரைஞ்சுக்கிறேன். இந்த பக்கம் எம்டியா இருக்கு. இதுக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா நிறைய பலூன் இருக்கிற மாதிரி போட்டுட்டுருவோம். நல்ல பண்டில் அப்படியே நிறைய பலூன் இருக்கிற மாதிரி கலரா போட்டு விட்டுலாம். போட்டுட்டு கீழே வந்து அப்படியே இந்த நூல் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுருவோம். அவ்வளவுதான். இப்ப நான் அவுட்லைனை போட்டுக்கிட்டேன்னா இப்ப நான் நல்ல கலரை ஸ்கெட்ச் பண்ணி காட்டுறேன் பாரு. கலர் பண்ணணும்னா சும்மா என் டிராயிங் சூப்பரா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பிரஷ் பென்ல ஒரு கலர் எடுத்துக்கிட்டு அது அங்கே எல்லாத்துலயும் ஒன்னொன்னா கொடுக்கணும். ஒரு கலர் எடுத்து அடிச்சுட்டு இருக்க கூடாது. ஒரு கலர் எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் அடிச்சு விட்டணும். அப்புறம் அடிச்சுட்டு வேற கலர் எடுக்கணும். அப்புறம் வேற கலர் எடுத்து இந்த ஹச்சு கொண்டு கொடுத்துருக்கேன்னா அப்புறம் ஒரு பலூன் கொண்டு கொடுக்கணும். அப்புறம் மேல 2 முட்டை கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு நம்பர் கொண்டு கொடுத்து இந்த கிஃப்ட்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலர் தெரியுற மாதிரி அங்கே கொடுத்தோம்னா அப்படி பார்க்கறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும், செம்மையாவும் இருக்கும். நல்லா பரவாயில்லையே, இந்த பொண்ணு மினி கொஞ்சம் நல்லா தான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பீட்டர்ல கொஞ்சம் சிம்பிளா பண்ணிட்டான், பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஒரு பேப்பர் ஃபுல்லும் பேஜ் ஃபுல்லும் நல்லா கலர்ஃபுல்லா பண்றதுனால இது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் திங்க் பண்றா. ஃபர்ஸ்ட் ஒரு கலர் எடுத்துட்டு ரேண்டமா எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கலர் எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் கொடுக்குறா. இதை ஃபுல்லு ஃபினிஷ் பண்ணிட்டு பார்த்தோம்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. இந்த மினியை பத்தி நான் கூட என்னன்னு நினைச்சேன், பட் இவளுக்கு டிராயிங் நல்லா வரும் போல இருக்கு. அதனாலதான் இவ நல்லா ரொம்ப சூப்பரா நீட் அண்ட் எலிகென்ட்டா பண்ணிட்டு இருக்கா. பீட்டரோட டிராயிங்கும் நல்லா தான் இருந்தது. பட் இதை என்ன பண்ணிருக்கானா கொஞ்சம் நிறைய வேரியேஷன் காட்டியிருக்கா, நிறைய டிஃபரன்ஸ் காட்டியிருக்கா. இந்த பஞ்சஸ் ஆஃப் பலூன் போட்டது கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால இந்த பொண்ணோட டிராயிங் கண்டிப்பா வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் தர்ஷன்.
நீங்க என்ன பேசிக்கிறீங்க எனக்கு தெரியும். என் டிராயிங் தானே வின் பண்ணி பேசிக்கிறீங்க. பீட்டர் இங்க பாருல, உன் ஃப்ரெண்டே என் டிராயிங் தான் வின் பண்ணி சொல்லிக்கிறாங்க. நீ தோத்தவங்க இல்ல, நான் தான் ஜெயிச்சாங்க. இங்க பாத்தீங்கல்ல என்னோட ஹாப்பி நியூ இயர் 2025. இது எப்படி இருக்கு, பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. சரி மக்கா, ரெண்டு பேரும் அழகா 2025க்கு சூப்பரான டிராயிங் வரைஞ்சு காமிச்சிருக்கீங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஆனா எதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுன்னு தெரியலையே. இது நல்லா உத்து பாப்போம். ஹாப்பி நியூ இயர் இது கொஞ்சம் நல்ல நிறைய வரைஞ்ச மாதிரி தெரியுது. இந்த மினிக்குள்ள பாக்குறதுக்கு மினியாத்தான் தெரியும், பட் காணத்தான் இருக்கு. ஆனா வரைகிறது மட்டும் நிறைய வரைஞ்சி வச்சிருக்காங்க. சரி, இது நல்லா தான் இருக்கு. இந்த பீட்டர் பையன் வந்து பாக்குறதுக்கு நல்ல தடியா இருப்பான், ஆனா பட் காண வரைஞ்சி வச்சிருக்கான், கொஞ்சம் தான் வரைஞ்சிருக்கான். சரி, எப்படி பார்த்தாலும் இந்த மினி வரைஞ்சது நல்லா இருக்குது. அதனால வந்து இந்த பீட்டர் உனக்கு செகண்ட் பிரைஸ், இந்த பெரிய கிஃப்ட் இந்த மினிக்கு தான். சரியா, ரெண்டு பேருக்கு கிஃப்ட் கொடுத்தாச்சு. மினி தான் வின்னரு, பீட்டர் வந்து ரன்னர் தான். இந்த பிள்ளை சரியான பிள்ளை. இந்த வரைகிறது மட்டும் எப்ப பாரு மினிதான் நம்ம வீட்டுல வின் பண்ணிட்டு இருக்காளே. சரி ஓகே, எனக்கு அம்மா என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம். இதுல என்ன இருக்குது? இங்க பாருல எப்படி சூப்பர் ஹீரோ கொடுத்துருக்காங்க எனக்கு. நீ எனக்கு அந்த பெரிய கிஃப்ட் கிடைக்கிறத விட எனக்கு இதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை வச்சு என்னோட கார் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சு மண்ணுல வச்சு நான் செம்மையா விளையாடுவேனே. இதை வச்சு நான் ஒரு யூடியூப் சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு நான் செம்மையா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுல கூட நான் வச்சு விளையாடுற மாதிரி காட்டுவேனே. இந்த பெரிய கிஃப்ட் தானே நீ போட்டு அடிடி நடிச்ச. இங்க பாருல எப்படி நான் உன்னை வின் பண்ணி ஜெயிச்சேன்னு. சனனி, இந்த பெரிய கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு காட்டவா? என்ன இருக்குன்னு காட்ட பாருங்க. நல்லா டாக்டர் சிட்டா. அம்மே, நான் பெரிய லைஃப் படிச்சு டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன்ல, அதனால எனக்கு டாக்டர் செட்டே கிஃப்டா கிடைச்சிருச்சுமா. சூப்பரா இருக்குமா அந்த டாக்டர் செட்டு. பீட்டர், உனக்கு நல்ல பொம்மை கிடைச்சது, அதை வச்சு நீ விளையாடு. இவன் டாக்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், அவளுக்கு நல்ல டாக்டர் செட்டு கிடைச்சிருக்கு, அதை வச்சு விளையாடு. ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிடாதீங்க. சரிம்மா, ஏன் ஜாலி ஏன் ஜன்னி. இங்க பாத்தியா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக்டர் செட்டே கிஃப்ட் வந்துருக்கு. இங்க பாரு, டெம்பரேச்சர் செக் பண்றது. இது எவ்வளவு பெருசு பெருசாக கொடுப்பாங்க. இப்ப எவ்வளவு அழகா குட்டியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்க்கு பெட்டிலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த பெட்டி இது. அதுக்கப்புறம் இது வந்து வெயிட் மிஷின் நினைக்கிறாமா. இது வந்து வெயிட் பாக்குறது. இதை வந்து நம்ம பஞ்சு அப்புறம் வந்து இந்த ஊசி எல்லாம் அதுல வச்சு தரலாம். அப்புறம் இது வந்து ஊசி குத்துறது. இந்த ஊசி இப்படி எடுத்து இந்த பீட்டர் எடுத்து டபக்குன்னு குத்தி விட்டாங்க. அப்புறம் என்ன செய்யலாம்? இது பெரிய கண்ணாடி. இந்த கண்ணாடி போட முடியாது, சும்மா வச்சுக்குவோம். அப்புறம் கீழே ரெண்டு மிஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுவும் இந்த டோரிமேன் நர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து டாக்டர் விளையாடுறப்ப இந்த டோரிமேன் வந்து நான் நர்ஸ் மாதிரி வச்சுக்குவேன். சரியா டோரிமேன், நான் வந்து டாக்டர், நீ வந்து நர்ஸ். சரியா, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ரெண்டு மிஷின் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டாக்டர் டேபிள் எல்லாம் போடுவோம்ல, அதுல வந்து இந்த கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கிறது, அப்புறம் வந்து இசிஜி எடுக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு விளையாண்டோம்னா நல்ல நிஜமான டாக்டர் மாதிரியே இருக்கும். அப்ப நான் வளர்ந்து பெரிய ஆளை நான் படிச்சு கண்டிப்பா டாக்டர் ஆகல. அதனாலதான் எனக்கு கரெக்டா டாக்டர் செட்டே கிடைச்சிருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம இந்த சேனலுக்கு லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா நான் உங்களை மீட் பண்றேன். டாடா, see you, bye bye.